ஹாய் எவ்ரிவான். இலங்கையில் ஓடும் புகையிரதங்கள் இஸ்பாவாக மசாஜ் நிலையங்களாக மாறியுள்ளதா? வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை புகையிரதத்தில் வைத்து மசாஜ் செய்யும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளத்திலே வைரலாகி இருந்தது. மிக பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இலங்கை புகையிரத சேவையிலே இவ்வாறானதொரு சேவை வழங்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பிலிமத்தலாவையிலிருந்து கொழும்பை நோக்கி சென்ற புகையிரதத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் அண்மை காலத்திலே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுடன் பல நிகழ்வுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தொடக்கம் இலங்கையில் சில சர்ச்சையான விடயங்களும் அதே போன்று ஆரோக்கியமான சில விடயங்களும் ஏற்பட்டு வருகின்றது. பிப்ரவரியிலே இலங்கையில் வாகன இறக்குமதியும் ஏற்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. கொரோனாவின் பின்னர் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் வாகனங்கள் கூட இறக்கப்படாமல் மிக பெரும் பொருளாதார வீழ்ச்சி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே ஏற்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் பொருளாதாரம் ஓரளவுக்கு மீட்கப்பட்டது. அதே போன்று தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலும் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வளமைக்கு திரும்பும் நாடாக இலங்கையை மாற்றுவதற்கான முழுமையான முயற்சிகள் நடைபெறுகின்றது. அதே போன்று ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுகின்றது. என்றாலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறும் நிலையில் விமர்சனமான சம்பவங்களும் சில இடம்பெறுகின்றது. அதில் ஒன்றாக 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் புகையிரதத்திலே ஓடும் புகையிரதத்திலே மசாஜ் செய்யும் வீடியோ ஒன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையை சேர்ந்தவர்கள் மசாஜ் செய்யும் ஸ்பாவாக மாற்றப்பட்ட புகையிரதமாக ஒரு வீடியோ காட்சி வெளியாகி இருந்தது. அது மிக பெரும் விமர்சனத்தையும் இலங்கை பூராகவும் வைரலாகிய ஒரு வீடியோவாகவும் காணப்பட்டது. எனவே இதிலே என்ன நடந்தது என்ற கேள்வி பலரிடமும் காணப்பட்ட நிலையில் இது தொடர்பாக புகையிரத மேலாளர் இதற்குரிய பதிலையும் வழங்கியுள்ளார். இலங்கை புகையிரத திணைக்களத்தின் மேலாளர் ஜெயசுந்தர குறிப்பிடும் பொழுது, இலங்கையராக நானும் வெட்கப்படுகின்றேன், இந்த சம்பவத்திற்காக நானும் வெட்கப்படுகிறேன் என கூறியிருந்தார். எனவே இவர்களுக்கும் தெரியாமலே இந்த சம்பவம் நடைபெற்றதாக இவர் கூறியிருந்தார். புகையிரதங்களை பொதுவாக இலங்கையில் வாடகைக்கு எடுக்க முடியும். அதிலும் 2 முறைகளிலே புகையிரதங்களை வாடகைக்கு எடுக்க முடியும். முழுமையாக விசேடமான முறையில் பெற்றுக்கொண்டு புகையிரதத்தை வாடகைக்கு எடுக்க முடியும். அல்லது புகையிரதத்தின் சில பகுதிகளை, சில பெட்டிகளை அல்லது ஒரு பெட்டியை வாடகைக்கு எடுக்க முடியும். அந்த முறையிலே இலங்கை சுற்றுலா பயணிகள் சுற்றுலா துறை சார்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று புகையிரதத்தை வாடகைக்கு எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. என்றாலும் வாடகைக்கு எடுக்கும் பொழுது இவ்வாறு மசாஜ் நிலையமாக இஸ்பாவாக பயன்படுத்துவதற்காக எடுப்பதாக தமக்கு அறிவிக்கவில்லை என மேலாளர் கூறியிருந்தார். இந்த நிலையில இந்த தனியார் நிறுவனம் வாடகைக்கு புகையிரதத்தை எடுத்து பிலிமத்தலாவையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிக்கும் பொழுது இது இஸ்பாவாக மசாஜ் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது என இவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக விசாரணைகள் நடாத்தப்படுவதாகவும் இவர் கூறியிருந்தார். என்றாலும் புகையிரத திணைக்களத்திற்கு தெரியாமல் அறியப்படுத்தாமல் இவ்வாறு முழுமையான முறையில் புகையிரதத்தை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. சாதாரணமாக புகையிரத திணைக்களம் புகையிரதம் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டாலும் அந்த புகையிரதத்தை ஆய்வு செய்ய வேண்டும். புகையிரத திணைக்கள ஊழியர்கள் அதிலே பயன்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறான நிலையில் இவர்கள் அறியவில்லை என கூறுவதும் வேடிக்கையாகவே காணப்படுகின்றது. புகையிரத திணைக்கள மேலாளர் மேலும் குறிப்பிடும் பொழுது, சாதாரணமாக பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் புகையிரதம் இவ்வாறு வழங்கப்படவில்லை எனவும் கூறியிருந்தார். எனவே விசேடமாக வழங்கப்பட்ட புகையிரதமாக இருந்தாலும் முழுமையாக புகையிரத திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிலே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் எமக்கு தெரியாது என்று கூறுவது அவர்களின் பதவியை சரியான முறையில் செய்யவில்லை அல்லது புகையிரத திணைக்களமும் இந்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்ததா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. எனவே இலங்கை பூராகவும் பறந்துபட்ட அளவிலே இஸ்பா நிலையங்கள், மசாஜ் நிலையங்கள் காணப்படும் நிலையில் புகையிரதங்களில் இவ்வாறான சம்பவம் முதலாக இடம்பெற்றுள்ளது. எனவே இலங்கையில் இது மிக பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.